சிறகடிக்க ஆசை சீரியல்ல விஜயா, ஐயோ! ஒரே அவமானமா போச்சே! நான் எப்படி அந்த மீனாவோட முகத்துல முழிப்பேன் அப்படின்ற மாரி பாத்துட்டு இருக்காங்க. விஜயாவோட வெர்ஷன் 2.0 பரதநாட்டியம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி, ஆளுங்க வந்து சேருவாங்க அப்படின்னு ஆவலோட காத்துட்டு இருக்காங்க விஜயா. பாத்தா, பால் பாக்கெட் போடுறவன், தண்ணி கேன் போடுறவன், மளிகை சாமான் கொண்டு வர மளிகைக்காரன் இவங்க தான் வராங்களே தவிர, பரதம் கத்துக்கணும் அப்படின்னு ஒருத்தர் கூட வரல. ஈபில இருந்து கரண்ட் பில் எடுக்க வந்தா, அவர்கிட்ட இவங்களோட பெருமைய சொல்ல, இப்போ நீங்க கிளாஸ்லாம் எடுக்குறீங்களா? அப்போ இது கமர்ஷியல் அக்கவுண்ட்ல வந்துரும். இதுக்கப்புறம் 3 மடங்கு கரண்ட் பில் கட்டுங்க அப்படின்னு ஆப்படிச்சுட்டு போயிடுறாரு. இத கேட்ட விஜயா, இதுக்கப்புறம் யாருகிட்டயும் அனாவசியமா பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அத கேட்ட விஜயாவோட ஃப்ரெண்டு பரதம் கத்துக்கலான்னு ஒருத்தர் வந்தா, அவங்க கிட்ட இங்க பரதம் சொல்லிக் கொடுக்கவே இல்ல அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பி விட்டுறாங்க. இது தெரிஞ்ச விஜயா அவங்க கால்ல விழாத குறையா கெஞ்சுறாங்க. அவங்க என்னடான்னா, நான் வேற ஒரு நல்ல பரதநாட்டியம் கிளாஸ்ல உன்ன சேர்த்து விடுறேன். நீ இங்க இருந்து வா போலாம் அப்படின்னு கூட்டு போயிடுறாங்க. வந்த ஒருத்தரும் போயிட்டாங்களே அப்படின்னு விஜயா கடும் கோவத்துல இருக்காங்க. நான் வேற வீட்ல ரொம்பவே ஆடிட்டேன். அந்த மீனா முகத்துல நான் எப்படி முழிக்க போறேன்னே தெரியல. ஒரே அசிங்கமா இருக்கு அப்படின்னு வீட்ல போய் உட்கார்றாங்க. மீனா சாப்பிடலான்னு கூப்பிட்டா கூட சாப்பிடவே வரமாட்றாங்க. கோச்சிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அண்ணாமலை வந்து ஏன் என்னாச்சு அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு விஜயா சொல்றாங்க, ஒரு காக்கா கூட நாட்டியம் கத்துக்கணும்னு வரவே இல்ல அப்படின்றாங்க. ஏன் காக்காக்கு பரதம் சொல்லிக் குடுக்க போறியா? அப்படின்னு கலாய்க்கிறாரு. அங்கிருந்து முத்து வந்துட்டு, கொய்யால கொஞ்சமான பேச்சாடா பேசுன? இதுக்கு தான்டா ரொம்ப ஆடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறாரு. விஜயா அவமானப்பட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் விஜயா ரொம்பவே ஆடிட்டாங்க. அதனால தான் அடங்கி போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க.